இனிமே அது நினைச்சாலும் நடக்காது. என்ன விட்டுடு. அஞ்சலி இங்கிருந்து போ. ப்ளீஸ் அஞ்சலி. ஏன்பா இங்கிருந்து எதுக்குப்பா அந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்னப்பா வேணும் உனக்கு? கோயில்ல கூட நிம்மதியா பொண்ணுங்களை இருக்க விட மாட்டீங்களா? போரிக்கு பசங்களா? போப்பா போ. உன்னதான்ப்பா சொல்றேன், போப்பா. பிரசாதத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டியா சத்யா? இன்னும் கொஞ்சம் இருக்குது ஓனர். அந்த சாமிக்கு கொடுக்கலாம். வா. ஓனர் மகேஷ் என்ன இப்ப? ஐயா, என்னங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வேணாம்மா. ஏ பசிக்கலையா? பசி இருக்கு, ஆனா உன் கையால வாங்கி சாப்பிட முடியாது. நான் தானம் வாங்கினா தீர்காயுசா இருன்னு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு அது முடியாத காரியம். அதனால இதை நான் வாங்க மாட்டேன். நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒரு உயிர் பலி ஏற்பட போகுதும்மா. சாவு நடக்க போற வீட்டுக்காரங்க கிட்ட நான் எதுவும் வாங்க மாட்டேன். நீ போ. சாமி, என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன ஆபத்து? யார் செத்து போவாங்க? சொல்லுங்க. தாலி கட்டின உயிருக்கு ஆபத்தா இல்ல தாலிய சுமந்துட்டு இருக்கிற உயிருக்கு ஆபத்தான்னு என்னால சொல்ல முடியாதும்மா. இதெல்லாம் அந்த அம்மனுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு, நடக்க போற உயிர் பலிய தடுக்கவே முடியாது. ஓம் ஆதிசக்தி அம்மனே. ஓனர் என்னத்துக்கு டென்ஷனா வரீங்க? இதெல்லாம் சும்மா ஓனர். அவரை பார்த்தாலே மனநல சரியில்லாத மாதிரி இருக்கிறாரு. அவரே வாய்க்கு வந்து உழைட்டு போறாரு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல சத்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னத்துக்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ஓனர் அவரு நேர சரியில்லை இருந்தா இங்க உட்காந்து பிச்சை எடுத்துக்கிறாரு. இவரு நம்ம எதிர்காலத்தை பத்தி சொல்ல போறாரா? இத போய் பெருசா எடுத்துக்கின்னு வாங்க போலாம். வாங்க. மணி என்னாச்சு? 12 இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. இளங்கோ வந்தாலும் நான் கட்சி ஆஃபீஸுக்கு போனோம். உங்கள் 2 பேரும் இப்படி அமிச்சு நாங்கள் போகலான்னு பார்த்தா சொன்ன டைமுக்கு வர மாட்டோம். ஹலோ ஹலோ வெற்றி, நான் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பேசுகிறேன். ரமேஷ் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க? நான் உங்கள் தொகுதியில் தான் இருக்கேன். அப்படியா? சூப்பர் சூப்பரு. உங்கள் ஒய்ஃப் துளசிக்கு நிறைய ஆபத்து இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த எலெக்ஷனை கவனமா பாத்துக்கிட்டு இருக்கு சார். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பாருங்க. சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். என்னண்ணா? ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டரு துளசிக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்றாரு. ஐயா, அவங்க ஒரு தனியா போயிருக்காங்க. நான் என்ன இது போய் அவங்கள பாக்குறேன். சரிண்ணா. நீ இப்படி பண்ணி இளங்காவை கூப்பிட்டு நீ கட்சி ஆஃபீஸ்க்கு போ. வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ பாத்து போனா. பத்திரம் சத்யா. என்னாச்சு? சாரி மேடம், அந்த நேரத்துல போலீஸ் அங்க வந்து காப்பாத்திருச்சு. அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ண முடியல. ஓஹோ, போலீஸ் வந்து துளசியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. கரெக்ட் தான்.
ஆமா, போலீஸ் காப்பாத்தும் போது சுத்தி ஆளுங்களா பார்த்தாங்களா? பார்த்தாங்க மேடம். பப்ளிக் முன்னாடியே அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க. வெரி குட். மேடம், போலீஸ் கையில மாட்டினதுக்கு அப்புறம் அவங்கள இனி தூக்குறது கஷ்டம் மேடம். தெரியும்டா, எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியும். அதனாலதான் போலீஸ நானே அனுப்பி வச்சேன். என்ன புரியல? புரிஞ்சிருந்தாதான் நீங்க ஏன் இடத்துல இருந்திருப்பீங்களே. அவனுங்களாம் போலீஸே கிடையாது. உங்கள மாதிரி அவனுங்களும் ஒரு ரவுடி தான். நான் தான் உங்களை கடத்த சொல்லிட்டு இப்படி ஒரு டிராமாவை போட்டு டம்மி போலீஸ வச்சு அவளை கடத்த வச்சிருக்கேன். இப்ப வெற்றிக்கு எதுவும் தெரியாதுல்ல. எங்க போயிருப்பான், என்ன ஆச்சுன்னு அவன் குழம்பி போயிருப்பான். அதுதான் எனக்கும் வேணும். இப்ப துளசி ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கான்னு நினைச்சு நான் அனுப்புன டம்மி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பா. இனி நான் நினைச்சது எல்லாமே நடக்கும்.